ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போ வந்து ஆனந்தி வந்து அன்பு புரிஞ்சுக்கிட்டா, நமக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா தனக்கு வாரிசே வேண்டாம்னு நினைக்கிறான்னா எவ்வளவு நல்ல குணம் உண்டு. இனிமேல் இவன் வந்து நம்ம வந்து அன்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூட்டிட்டா, வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக பீச்சில் போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. பூ வாங்கி தராரு, பூ வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனந்தியோட மாடத்தை பாட்டு சந்தோஷப்படுறா. இதுதான் எனக்கு வேணும், நீ என்றைக்கும் கூட இருக்கணும், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாங்க, என்றைக்குமே உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், இப்போ தான் எனக்கு உங்களை பற்றி புரிஞ்சிருக்கு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மகேஷ் வந்து கால் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்க, 2 பேருமே லீவ் போட்டிருக்கீங்களே, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆனந்திக்கு ஏதாவது பிரச்சனையாங்கிற, ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் இப்போ பீச்சில் தான் இருக்கோம் சந்தோஷமாக, ஆனந்தி வந்து என் கூட இருக்கணும்னு சொன்னால் அதனால தான் லீவை போட்டு 2 பேரும் பீச்சு அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆனந்திக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் கூட ஆனந்திக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நான் பயந்துறேன், இனிமேல் பிரச்சனை எடுத்துக்கோன்னு ஆனந்தியும் சொல்கிறாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது சார், இதுவரை எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் வந்து எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மகேஷ் ஆச்சரியப்படுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு கேட்குறாரு. அதான் லீவ் போட்டிருக்கீங்களே, என்ன கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப வந்து சண்டை வளங்க, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையினால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சந்தோஷத்துக்கு இடையாக இருக்குது இந்த குழந்தை தானே, அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த குழந்தைய எனக்கு தத்து கொடுங்க சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ஆனந்தி அன்பு முகம் வந்து மாறி போயிடுது. ஏன்னா இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது சொல்லிட்டு அன்பு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆனந்தியோட குழந்தையை தன்னுடைய குழந்தையாக இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ இனிமேல் அன்புக்கு குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது, ஆனந்தியோட குழந்தை தான் தன்னுடைய குழந்தைய அவர் வளர்த்தாகணும், ஒரு வழி கிடையாது. இந்த நேரத்தில் மகேஷ் சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன், இந்த குழந்தைய எங்கிட்ட தத்து கொடுத்துட்டு நீங்கள் நிறைய சந்தோஷமாக இருக்கலாம்ல, ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அன்பு வந்து எதுவும் இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சந்தோஷமாக வந்து அதே சமயம் ஆனந்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண விஷயத்தை வந்து அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை, அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லலை. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மகேஷ் இப்படி கேட்குறாரு, என்ன செய்ய அப்படி சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், குழந்தைய கொடுக்குறீங்களா கேட்குறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சரி சார், குழந்தைய வந்து அது என் குழந்தைய வந்து என் குழந்தையாக இருந்தால் நான் யாருக்கா தூக்கி கொடுப்பேனே, அதுமாதிரி அது என்னுடைய குழந்தை, அது ஆனந்தி குழந்தையில எங்கள் 2 பேரோட குழந்தை, அதனால் நான் என்றைக்குமே யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சந்தோஷம், எங்கள் அக்கா குழந்தைக்கானால வந்து எங்கள் சந்தோஷம் ஒரு நாள் தடப்படாது சார் அப்படிங்கிறாரு. மகேஷ் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக மகேஷ் வந்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரும்புகிற மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலாம், வேறு கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதாவது அவர் குழந்தை தான் வேணும்னா வேறு எங்காவது தத்து எடுத்துக்கலாம். ஆனால் மகேஷ் என்ன செய்யப்படுறார் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க, மறுபடியும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறார் மகேஷ். இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவன் நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பார்த்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.